இறைவா, உலகமெல்லாம் நீர் படியிழக்க போகின்றீர். சரி. அப்படி உலகமெல்லாம் நீங்கள் படியிழந்து வருகின்ற போது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகின்றார்கள்? யாரை வணங்குகிறார்கள்? ஆண்டவனாகப்பட்ட பகவானைத்தான் வணங்குகிறாங்க. அம்மா பார்வதி, இதுல என்ன உனக்கு சந்தேகம் வந்து விட்டது? ஒரு நாள் இல்ல திருநாள் கோலமா இருக்க. உலகத்து மக்களுக்கெல்லாம் படைத்தேன், பாதுகாத்தேன், நான் படியிழந்து வருகின்றேன். ஆமா. அப்போ ஆண்டவனாகப்பட்ட என்னைத்தானே எல்லோரும் வணங்குவார்கள். நான் படைத்த மக்கள் எல்லாம் வணங்குவது என்னையத்தானே இருக்கும். உலகத்து மக்களுக்கெல்லாம் நான் 10 பொருளுக்கு அர்த்தமாக இருந்து நான் பாதுகாத்து வருகிறேன் அம்மா. ஆமா. 10 பொருளுக்கு அர்த்தம் என்று சொன்னால் என்ன இறைவா? ஒன்றோ ஒன்றாண்டி சிவ உடைய நான் தாண்டி, ஒன்றோ ஒன்றாண்டி சிவ உடைய வரும் நான் தாண்டி, ஏம்மா இரண்டும் இரண்டாண்டி சிவ ஈஸ்வரரும் நான் தாண்டி, தாய மூணு மூணாண்டி முக்கண்ணனும் நான் தாண்டி, நாலு நாலாண்டி நாலு வேதங்களும் நான் தாண்டி, சக்தி ஐந்து நல்லாயி தாண்டி ஐந்தாண்டி ஐந்தாண்டி ஐந்து பஞ்சபூதங்களும் நான் தாண்டி நான் தாண்டி நான் தாண்டி ஐந்து பஞ்சபூதங்களும் நான் தாண்டி நான் தானடி நான் தானடி ஆமண்டே இல்லண்டே எம்மா ஆறு ஆறாண்டி அரை சாத்திரமும் நான் தாண்டி, ஏழு ஏழாண்டி அல பங்காளனும் நான் தாண்டி, எட்டு எட்டாண்டி எட்டு திசை திசைகளுமே நான் தாண்டி, எம்மா ஒன்பது ஒன்பதாண்டி 9 நவக்கிரகமும் நான் தாண்டி, பத்து நல்ல அப்பா, பத்து நல்ல பத்து நல்ல பத்தாண்டி 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 பகவானு நான் தாண்டி நான் தாண்டி நான் தாண்டி பகவானு நான் தானடி நான் தானடி நான் தானடி அம்மையோ இல்லையோ நானும் அசைந்தால் அசையும் மாமா அகில இந்த உலகமெல்லாம் உலகண்ட நகரும் யுமம்மோ நான் படைத்த உலகம் கமெல்லாம் அடியம்மா பார்வதி இரவும் நான் தான் பகலும் நான் தான் இரவும் நான் தான் ஒளி ஐயோ நான் தான் அடியே பார்வதி என்ன ஆண்டவா நான் அசைந்தால் அசையும் அகில இந்த உலகம் எல்லாம் நான் நகண்டால் நகலும் நான் படைத்த உலகம் பார்வதி இரவும் நான் தான் பகலும் நான் தான் இருளும் நான் தான் ஒளியும் நான் தான் 8 திசையும் 16 கோணங்களும் அடியேன் தான் பார்வதி அப்படி இருக்க என் மீது உனக்கு என்னடி சந்தேகம் ஆண்டவா 10 பொருளுக்கு அர்த்தமா இருக்கக்கூடிய தாங்களே காலையிலேயும் மாலையிலேயும் எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீர் வணங்கி வருகின்றேன் அவங்க 2 பேரும் யாரு ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும் அம்மா பார்வதி இந்த உலகத்திற்கு காலையிலேயும் மாலையிலேயும் ஒளி கொடுக்கணுமானா யாரால முடியும் காலையில் தோன்றும் கதிரவன் மாலையில் தோன்றும் சந்திரன் சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா இருளும் கிடையாது பகலும் தெரியாது பகலும் தெரியாது இரவும் தெரியாது
பகல்ல ஒளி கொடுக்கணும்னா ஆமா பகல்ல ஒளி கொடுக்கணும்னு சொன்னா சூரிய பகவான் தேவை. காலையில வரணும். ஆமா ஆமா. இரவில் ஒளி கொடுக்கணும்னு சொன்னா சந்திர பகவான் தேவை. தேவை தேவை. இவங்க இருவேரும் இல்லன்னா உலகமே கிடையாதல்லவா? ஒரே இருளா போகும் இருளா போகும். பிறகு எங்க பார்த்தாலும் இருட்டாத்தான் இருக்கும் பாத்துக்கோ. ஆகையினாலே வலது கண்ணை சூரியனாகவும் என் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் பாவித்து வருகிறேன் அம்மா. பார்வதி என் மீது உனக்கு சந்தேகம் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் என்ற ஆண்டவன் சொன்னபோது ஆதிபரா சக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவி 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 அது எப்படி இந்த ஆண்டவன் இரு கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? அது எப்படி முடியும்? இந்த ஆண்டவனை சும்மா விடக்கூடாது. கூடாது கூடாது. இவரை இன்றைக்கு பரிசோதனை பார்க்க வேண்டும் என்று அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? சாமி ஆதி சக்தி பார்வதி சக்தி பார்வதி அரணாருக்கு தெரியாமல் எங்க பார்த்தாலும் இருளா இருக்கு. இரவும் இல்லை பகலும் இல்லை. ஆமையா. இருளும் இல்லை ஒளியும் இல்லை. ஒளியும் இல்லை. மக்கள் எல்லாம் துக்குமுகம் தெரியாமல் திணறித்து விற்கிறார்கள். திகைத்து வாடுகிறார்கள். அசையும் பொருள் அத்தனையும் அசையாமல் இருக்கிறது. ஆடாமல் அசையாமல் நிற்கிறது. வைத்த பொருளும் தெரியவில்லை எடுத்த பொருளும் தெரியவில்லை. அப்போ பார்த்தார் ஆண்டவே. சரி. என்ன பொம்பளை இந்த பார்வதி? அம்மா 10 பொருளுக்கு அர்த்தமா சொல்லி நம்ம மேல இவளுக்கு நம்பிக்கை இல்லையே. இல்லையே இவளுக்கு. நமக்கு இருக்க இரு கண்கள் மட்டும் தானே இவளுக்கு தெரியும். தெரிந்தது. சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. ஆமா கண்டிப்பா உண்டு. இதுவரைக்கும் இந்த பார்வதிக்கு நாமல் தெரியப்படுத்தியது இல்லை. கிடையாது. இன்றைக்கு நாமல் நெற்றிக்கண்ணை திறந்து ஆமோ இந்த சிவனுடைய மகிமையை தெரியப்படுத்த வேண்டும் என்று ஆமண்டே என் ஆண்டவன் என்ன செய்கின்றான் தெரியுமா? என்ன என்னையா? சாமி நெற்றிக்கண்ணை திறப்பாரா, நீண்ட ஒளி கொடுப்பாரா, அவர் உச்சி கண்ணை திறப்பாரா, சாமி திறப்பாரே, அவர் உலகில் ஒளி கொடுப்பாரே, திறப்பாரே. உலகமெல்லாம் எங்கு பார்த்தாலும் ஒளிமயமாக இருக்க இருக்கிறதல்லவா? ஆண்டவனார் கண்ணில இருந்த அக்கினி பொறிகள் பறந்து அதிலிருந்து ஆங்கார ஓங்கார வடிவங்களை கொண்டு சரி காளி அம்சத்திலே ஒரு அழகான பெண் வந்து பிறக்க ஆமையோ ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து அம்மா நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆதாளி போட வேண்டாம் வேண்டாம் உச்சி கண்ணிலே காளி அம்சங்களாக பிறந்திருப்பதினாலே இன்றைய நாள் முதலாக உலக சக்தி உச்சினி மாகாளி உன் பெயர் எப்படி என்ற ஆண்டவன்
வரம் கொடுத்து அவளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். அமர வைத்து ஆண்டவன் அமர வைக்க சரி அவர் ஆங்காரம் கொண்டு கண்ணை திறந்தார் பாருங்க. ஆமா அந்த அக்கினியினுடைய வெக்கை தாங்க முடியாம சரி சிவனுக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தணலாகி சரி காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வருகின்றது. கடவுளுடைய வேர்வை எப்படி கடவுளார் வேர்வை பூலகம் போனா உலகம் தாங்குமா? தாங்காத அத்தனை உப்பு அல்லவா? பார்த்தார் ஆண்டவள். சரி உலகத்து மக்களை காக்க வேணுமென்று நாமளுக்காக சிவபெருமான் ஆமா 1008 சடாமுடியிலே ஒரு முடியை உலைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டினார். சரி சிவபெருமானுடைய திருச்சடையை ஒரு கரையாக வளைத்து அதற்கு கடற்கரை என்றே பெயரை கொடுத்து எப்படி அந்த ஆண்டவனார் திருச்சடையை ஒரு கரையாகவும் ஆமா ஆண்டவனார் வேர்வை துளிகள் அத்தனையவும் ஆமல்லே ஆண்டவன் 10 கடலாகவே படைத்து ஆமையா 10 கடலுக்கும் பக்குவமாக பெயர் நாமத்தை கொடுத்தார். ஆமையோ அது எப்பேர்பட்ட கடல் தெரியுமா? எப்பேர்பட்ட கடல்? சாமி ஓங்கும் சம்பாதீவு கப்பால் தேவ கப்பால் ஒன்றாம் கடல் உப்பு கடல் இரண்டாம் கடல் கருங்கடல் மூன்றாம் கடல் மோர்க்கடல் நாலாம் கடல் நல்ல தண்ணீர் ஐந்தாம் கடல் அலைகடல் ஆறாம் கடல் ஆழக்கடல் கடல் ஏழாம் கடல் என்ன கடல் எட்டாம் கடல் திட்டு கடல் ஒன்பதாம் அவர் கடல ஆவிய பெருங்கடல் பத்தாம் கடல் வார்க்கடல் பத்தாம் கடல் பால் கடல் அது பாங்குடனே அமைந்திருக்கு. இருக்கு அது பாங்குடனே அந்த பாங்கடலுக்கப்பா பாலே பாங்கடலுக்கப்பா பாலே பரங்கி வர்ணம் பாறை உண்டு பரங்கி வர்ணம் பாறையிலை பரந்ததொரு ஆலம் மாறோ ஆலமரடியதிலே ஆமோ அச்சடித்து மணல் வரப்பி உடனே அரையான் புச்சு வளர்ந்திருக்கு. சொல்லையா ஓங்கி வளர்ந்த போது ஓராயிரம் வாசல் கொண்டு புத்து வெள்ளி புத்து தானா வளர்ந்து வளர்ந்திருக்கு அப்பேர்பட்ட புத்துக்குள்ளே அப்பேர்பட்ட புத்துக்குள்ளே சாமி ஆராரல்ல நல்ல ஆண்டு வாராரு ஆனா நாகலோகவட்டன நாட்டில் நாகலோகவட்டன நாட்டில் நாகங்கருணா நாகோ கண்ணாடி விரிசு விரிசுகாலோ எல்லாத்துக்கும் ராஜாரா நாகோ எல்லாத்துக்கும் ராஜாரா நாக ಚೆನ್ನಾಗ ಕಲ್ಲಿ ನಾಗರಾಜ ನಾಗ ಕಲ್ಲಿ சாமி நாகலோகவட்டனத்தி ಪಟ್ಟಣத்தில் நாகலோகவட்டனத்தி ಪಟ್ಟಣத்தில் நாகராஜ நாகக்கண்ணி ನಾಗ ಕಲ್ಲಿ மனிதர் போல தலையழகா தலையழகு நாகம் போல உடலழகா ಮೊಡಲழகு மன்னவனும் தேவியுமா தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா ஆண்டு வாராரு மன்னவனும் தேவியுமா தேவியுமா மனமுடனே வாழ்ந்து வாராண்டு வாராரு ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் கேட்டு ஒருவர் கேட்டு கேட்டு வாழ்ந்து வாரா ஆண்டு வாராரு மேய வாழ்ந்து வாரா ஆண்டு வாராரு அவரா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு கேட்டு சுவையா வாழ்ந்து வாராரு அப்பேர்பட்ட அந்த நாகலோக வட்டணத்திலே ஆமண்ணே நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக ஆமையா பார்க்கடலுக்கு
வர்ணம் பாறையிலே சரி படர்ந்த ஆலமரத்தடியிலே அம்மா மாணிக்க புத்துக்குள்ளே மனமகிழ்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். ஆமையா வாழ்ந்து வரக்கூடிய இருவேருக்கும் நாகம் என்று சொன்னா நம்ம பூலகத்துல பாக்குறோம் பாருங்க. அம்மா அந்த மாதிரி நாகம் கிடையாது. பிறகு பாம்புன்னு சொன்னா சிறியது, நாகம் என்று சொன்னா பெரியது. சரி மனித தலையோடும் நாக உடலோடும் தெய்வ அம்சங்களாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இருவேர்களுக்கும் ஆமையோ அவருக்கு மண்ணால் குறைவில்லை, மனையால் தாழ்வில்லை, தாழ்வும் இல்லைன்னே. பொன்னால் குறைவில்லை, அவருக்கு பொருளாலே தாழ்வும் இல்லை. ஆமையா மண்ணு மனை இருக்கு, பொன்னும் பொருள் இருக்கு, இருந்தாலும் சொத்து சுகம் இருக்கு, ஏகபோக வசதி அவருக்கு ஏராளமா சொத்து, ஏகபோகமா சொத்து இருக்கு. எத்தனைதான் செல்வங்கள் இருந்தாலும் மாட மாளிகை கூட கோபுரங்களோடு இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு செல்வம் 16 என்பார்கள். அப்படியா? அந்த 16 செல்வத்திலேயுமே சரி செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வம்? செல்வத்திலே சிறந்த செல்வம்னு சொன்னா மனைவாட்டி பொஞ்சாதிக்கு செல்வம் தான். உனக்கு எதுக்காக அப்படி சொல்லுவீங்க? எதுக்கா? அவ இல்லன்னா நம்ம குடும்பம் யாது, நம்ம வர செலவு யாது. அப்படி என்னத்தாக கொடுத்துட்டா நமக்கு? நம்ம 10 ரூபாயை கொண்டு உழைச்சி கொடுத்தோம்னு வச்சுக்கோ, சரி அதுல 2 ரூபாயை செலவு பண்ணுவா, 8 ரூபாயை மிச்சம் வச்சிருப்பா. கரெக்ட். நம்ம 10 ரூபாயை வச்சிருந்தோம்னு வச்சுக்கோ, அடுத்தவங்கிட்ட போய் காணாதுன்னு சொல்லி கூட 10 ரூபாயை தான் வாங்குவோம். 135 ரூபாய் வாங்கி ஒரு கோட்டரை வாங்கி நம்ம அடிச்சிருவோம். அதானே? ஆனா பெண்ணா பிறந்தா அப்படி கிடையாது. கட்டிய மனைவின்னு ஒருத்தி இருந்தான்னா அம்மா காலையில எந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸ் காப்பியை போட்டு கொடுத்துருவா. யார்? கணவனுக்கு. ஆமா. சரி நல்ல 8 மணி காலையில 8 மணிக்குள்ள 8 வகை சட்னியை வச்சு 8 வகை சட்னி 2 வகை சட்னி. அதானே கேக்க. 8 வகைக்கு எங்க போவ இட்லிக்கு? மல்லிகை பூ. ஆமா மல்லிகை பூவா இட்லியை வச்சு கொடுத்துருவா. மல்லிகை பூ மாதிரி. அப்ப தலையில 2 வச்சுக்கிட சொல்லு. ஆமா மத்தியானம் 1 மணிக்குள்ள 2 வகை கூட்டு வச்சு சுட சுட சோத்தை பொங்கி ஒரு அப்பளத்தை பொரிச்சு 1 மணிக்குள்ள கொடுத்துருவா. மத்தியானம் நீ சொல்லுத கணக்கு பார்த்தா என்ன எங்களை எல்லாம் சமையல் பிள்ளையாவா வச்சிருக்கிய? அப்படி இல்லையா, விடிய காலத்துல இருந்து வரிசை ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்க. பெண்ணா பிறந்தா நம்ம என்ன நினைக்கும்? எல்லாரும் சீப்பா பெண்ணு பொம்பளை தானே நினைக்கும். கட்டின மனைவி குல தெய்வம்னு சொன்னா அதுக்கு தான் உடனடியாக சொல்லுதாரு பாத்துக்கோ. இவளை பணிவிடையும் செய்யணும்னு சொன்னா அவ தான் செய்வா. பெண்ணா பிறந்தாலும் சீப்பா நினைக்கூடாது, சாதாரண நினைக்கூடாது. ஆமா அவளுக்கு தான் அளவோட அள்ளி போட்டு ஆக்கவும் தெரியும், அந்த ஆக்கிய சாப்பாட்டை இப்ப காலி பண்ணவும் தெரியும். யாருக்கு அளவோட பரிமாறணும் அவளுக்கு தான் தெரியும். மிச்சம் மீதி இருந்தா சாமம் போல எந்திரிச்சு சாப்பிடவும் தெரியும். நமக்கு என்ன தெரியும்? அதனால மத்தியானம் சாயந்தரம் 3 மணிக்கு சரி காபி போட்டு கொடுத்துருவா. நைட் 8 மணி 4 சப்பாத்தி போட்டு கொடுத்துருவா. ஓ 4 சுவர் இருக்கலையா? அதனால கட்டிய மனைவி இருந்தா தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். சரி அதனாலதான் எங்க அண்ணாச்சி கட்டிய மனைவியே கண்ணு கண்டு தெய்வம். பரவாயில்ல, மனைவி அப்படி வைத்திருக்கிறதுனால எந்த தவறும் இல்ல வச்சிருக்கவும் செய்தாரு. ஆன போதிலும் அதை காட்டிலும் ஒரு சிறந்த செல்வம் இருக்கு. என்ன செல்வம் இருக்கு? சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து. என்ன சொத்து? அது கொழுந்தியா சொத்து. பாத்தியா? ஆமா அவர் வீட்டுக்காரங்க நீ கொழுந்தியான்னு சொல்லுத. ஆமா நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என் கொழுந்தியால 1/4 கிலோ அல்வாவும் 2 முழம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தேன். என் கொழுந்தியா இன்னும் என்ன மறக்க மாட்டா. அவ சாப்பிட்டு அன்னைக்கு ஏப்ப விட்டு போயிருப்பா. அப்படியா? வரவே இல்ல இப்பவுமே என்ன பார்த்தாலும் என்ன பார்த்து கேப்பா. சரிதானே அத்தான்? ஏ தாத்தா எப்படி இருக்கீங்க அப்படி கேப்பா. என்ன அவ கேக்குறது உனக்கு அவ்வளவு இனிப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்குல்ல? பரவாயில்ல. சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து என்ன நீ கொழுந்தியா சொத்துங்க. எனக்கு தெரிஞ்சு அதான். அதை காட்டிலும் சிறந்த சொத்து ஒண்ணு இருக்கு. என்ன சொத்து? என்ன சொத்து? சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து. என்ன சொத்து? செல்வத்திலே சிறந்த செல்வம். சிறந்த செல்வம். கனியிலே சிறந்த கனி, அதான் பிள்ளை கனின்னு இருக்கிறாங்க. ஓ பிள்ளை கனி. அப்பேர்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் நாகராஜனும் நாகக்கன்னியுமாக நாகலோக பட்டணத்திலே வந்து அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கன்னி என்ன சொன்னா? அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என்னமா சொன்னா? எங்கன வாராஜ மன்னா ராஜ மன்னா மன்னா ராஜ மன்னா வாய்த்த பிராணநாதா பிராணநாதா இதுவரைக்கும் வயது மாற்றி
பெண்ணும் இல்லை பெண்ணும் இல்லை பெண்ணும் இல்லை வயது மாச்சே எவ்வளவு நேரம் ஆச்சு வந்து உட்கார்ந்து அங்கோடி இங்கோடி போயிட்டு வராண்டாமா டீ சாப்பிட்டு இப்ப வருவாங்க நேரா வீட்டுக்குள்ள போற மாதிரி வீட்டுக்கா அதெல்லாம் கிடையாது வீட்டுக்கு வெல்ல முடியதுக்கு முன்னால யாராவது போனியா இனிமே யாராவது எந்திச்சீங்கன்னா அங்க முக்குல முனி நிக்கா பிறகு நாங்க எப்பேர்பட்ட முனியெல்லாம் பார்த்திருக்கோம் பெரிய முனிய சொல்லுதீங்க நீங்க ஏன் கூட வந்த முனி நானே பெரிய முனி உங்களோட வந்த முனி வந்தா எப்படி இருக்கும் அப்ப அது பெரிய முனியா தான் இருக்கும் அதனால யாரும் வில்ல முடிய முன்னால வீட்டுக்கு போனா முக்குல முனி நிக்கி பேய் பிடிச்சா விட்டுரும் ஆனா முனி பிடிச்சா விடாது அத மீறி வீட்ல போய் நீங்க தூங்குனீங்கன்னா உங்களுக்கு தூங்கும் போது கண்ணும் தெரியாது பாத்தியா தூங்கும் போது யாருக்கு தான் கண்ணும் தெரியும் கண்ணை மூடுனா இருட்டாத்தான் இருக்கு உறக்கம் தானே வரும் அவங்க கவனமா கேட்டா தான் சிரிப்பாங்க இவன் என்ன கண்ணு தெரியாம போட்டுமுங்க அப்படின்னு கல்ல கொண்டு எரிஞ்சிருவாங்க இங்க அப்படி இல்ல சிரிச்ச முகமும் சீதையுமா இருக்காங்க அப்படியா அதாவது ஒரு ஆலயத்திலே கலை நிகழ்ச்சி நடக்கு அப்படின்னு சொன்னா ஏதோ 6 பேர் இருந்து வில்லடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒத்தையிலே உட்கார்ந்து மாவளை கெடுத்தோம் சாமியை கும்பிட்டோம் நினைக்க கூடாது அவங்க என்ன படிக்கிறாங்க ஒரு தெய்வம் எப்படி வந்துச்சு இந்த வடக்குத்தி அம்மா ஏன் பிறந்தா எதற்கு பிறந்தா அந்த அம்மாளை நம்ம ஏன் வச்சு கும்பிட்டோம் அப்படின்னு தெய்வத்தினுடைய புகழை தெரிந்து கொள்ளணும் வரலாறு தெரிஞ்சாதான் அம்மா எதுக்கு பிறந்தா எப்படி வந்தா என்ன சாதனை படைத்தா அப்படின்னு நமக்கு பெரும் அது மேல தெரியும் அப்படின்னு தெய்வத்தை பத்தி தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா கலை நிகழ்ச்சியை கவனமா கேட்கணும் என்னமோ இருந்து படிக்காங்க நம்ம ஏனோ இருக்கும் நினைக்க கூடாது சரஸ்வதி எங்க இருந்து வருகிறாள் சரஸ்வதி இந்த கூட்டத்துல இருந்து நம்ம கிட்டே வருவா சபையில இருந்து வர்றா நாக்குல ஒரு பக்கம் இருக்கா அதுக்கு முன்னால அங்க இருந்து தான் இங்கேயே வருவா நான் வரும்போதே சரஸ்வதியை கூப்பிடத்தான் செஞ்ச பாத்துக்கோ ஆனா அவ வீட்டுக்காரையும் விட மாட்டேன்ட்டான் அதனால பாடுகிற நாங்களும் பக்தியா பாடணுமா கேக்குற மக்களும் பக்தியா கேட்கணுமா அப்படியாகவே இருக்கும் போது அதை விட்டு ஒண்ணு ஆளா எஞ்சி போய்கிட்டு இருக்கீங்க சாப்பிட்டு டீ சாப்பிட்டு இப்ப வருவாங்க சரி அப்படியாகவே இருக்கும் போது அந்த நாகலோக வட்டணத்திலே நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி அவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா என்னையா என் கணவா ராஜமா வாசலுக்கு
அம்மா எட்டி பார்க்க மாட்டான், எட்டி பார்க்க மாட்டான். சொந்த பந்தம் இருந்தா பக்கத்து ஊர்ல கட்டி கொடுத்திருந்தா சரி, ஏதோ ஒரு காரியமா 4 பேர் சேர்ந்து அந்த ஊருக்கு போனாங்கன்னா ஆமா ஒரு அம்மா சொல்லுவா, என்ன இந்த மாதிரி நம்ம வீட்டு பிள்ளை அங்க கட்டி கொடுத்திருக்கு, நாங்கடி ஒரு எட்டு நம்ம பார்த்துட்டு வருவோம், அவளையும் பாட்டு அவ குழந்தைகளையும் பாட்டு வந்துருவோம் அப்படின்னு ஒரு அம்மா சொன்னா கூட இருக்கவா சொல்லுவா, என்ன சொல்லுவா, அவளை போய் என்னத்த பார்க்க போற, அவளுக்கு என்னடி இருக்கு, அவளுக்கு பிள்ளை இருக்கா, கொல்லி இருக்கா, குட்டி இருக்கா, அவளை போய் பார்க்க என்னத்த பார்க்க போற, அப்ப யாருக்கு நல்ல எண்ணம் இருக்கிறதா, வந்தா போனா பாத்துக்கலாம், வாடி போகலாம், நாளை பின்ன வருவோம், பிள்ளை குட்டின்னு இருந்தான்னா ஒரு பண்டை வாங்கிட்டு போனா சாப்பிடுவாங்க, பிள்ளைகளை பார்த்துட்டு பத்திரமா வரலாம், ஆச்சி ஐயர் இருக்காவள அவளை என்னத்த பார்க்க, இப்பவும் வாங்கிட்டு போத்தான் செய்வாங்க, வாங்கிட்டு போகும்போது பொட்டணத்தை கொண்டு அப்படியே வைப்பாங்க, பாத்துக்க வாசல்ல, சரி வரும்போது அப்படியே எடுத்துட்டு வந்துருவாங்க, அப்படிதான் இருக்கணும், சாப்பிடுறதுக்கு யார் இருக்கா, சின்ன பிள்ளை இருந்தா கொடுத்துருவாங்க, பச்சை பிள்ளை கிடையாது, வாங்கிட்டு போற பண்டத்தை நம்ம கொண்டு வந்துருவோம், இங்க 2 ஆட்டு வரல் மாதிரி இருக்க, இது தின்னு நேத்தக போச்சே போகுது, அப்போ அதைத்தான் நாகக்கண்ணி சொன்னா, என்னையா பிள்ளையெல்லாம் வாசலுக்கு பிச்சை கூட வாங்க மாட்டான் பிச்சைக்காரன், வாங்க மாட்டாரே மன்னா, வாங்க மாட்டாரு, எதுக்கு அவட்ட கைனால அன்னைக்கு வாங்கணும்னு சொன்னா போன இடத்தெல்லாம் தனி தெரியும் தான், ஆமா பிள்ளை இல்லா வீட்டுல வாங்கி சாப்பிட்டா அவருக்கு அன்னதோஷம் பிடிக்குமா அப்படின்னு அவரும் வரமாட்டார், ஆமா அப்படின்னு நாகக்கண்ணி கண்ணீரும் கவலையும் கொண்டு கணவனை அழைத்து சொல்ல பார்த்தார் நாகராஜன், என்னையா அடியே நாகக்கண்ணி சுவாமி, அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம், அருங்கவலை உனக்கு வேண்டாம், ஆண்டவனார் அருள் இருக்குமேயானா 60 வயதுக்கு அப்பாலும் பிள்ளை இருக்குமே அம்மா, இறைவனார் அருள் இருந்தா 70 வயதுக்கு அப்பாலும் ஏந்தும் பிள்ளை இருக்கும், கிடைக்குமடி கவலைப்படாத அப்படின்னு ஆச்சி தேச்சி ஆறுதலை சொல்லுகிறார், ஆனாலும் நீ பெண்ணா பிறந்தா சொல்லி அழுவத கட்டி கணவங்கிட்ட, நான் ஆனா பிறந்த ஆம்பளை காலையில 5 மணிக்கு போய் டீ கடையில போய் உட்காந்துக்கிட்டு ஒண்ணுக்கு 2 டீயை குடிச்சிட்டு, டீ கடையில உட்கார்ந்து 2 டீ, ஆமா டீ, உங்க அட்டையில கவலை இருந்தா நீ 2 டீ குடிப்பியா, முதல்ல டீ கடைக்காரர் 1/2 கிளாஸ் தான கொடுத்தாரு, ஒரு பிள்ளை இல்லாம வருத்தப்பட்டாராம், ஆமா நீ பெண்ணா பிறந்தா சொல்லி அழுவத, சரி நான் ஆனா பிறந்த ஆம்பளை 2 டீயை குடிச்சிட்டு பக்கத்துல டீ குடிச்சிட்டு ஆள்கிட்ட எனக்கு பிள்ளை பிள்ளைன்னு சொல்ல முடியுமா, பிள்ளை இல்லைன்னு சொன்னா சும்மாயா விடுவா, காரி மூஞ்சில துப்பிடுவான், ஏ புத்தி கெட்டவனே, நீ இருக்கதோட மண்டைய உதறலாம்டா, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா, நீல ஆம்பளைன்னு வெளியே சொல்லாதடா, பிள்ளை இல்ல டீ கடையில வந்து கண்ணீரை வடிக்கிய, ஏல மூத்தவளை கல்யாணம் முடிச்சிருக்க, அவளுக்கு 10 வருஷமா பிள்ளை இல்லையே, அவளை டைவர்ஸ் பண்ணுடா, அவ தங்கச்சி இருக்காளே உன் கொழுந்தியா, அந்த பிள்ளை வந்தா கோவில் கொடைக்கு இவர் கூட என்னன்னு பாத்துருக்க மாட்டாரு, அவ வரும்போதே குழந்தையோட வந்துருவாடா, அதனால அவளை டைவர்ஸ் பண்ணு, அவ தங்கச்சி நீ கூட்டிக்கிட்டு வா, அழகா கூட்டிட்டு வா அப்படின்னு 4 பேரு 4 விதமா பேசுவாங்க, அதெல்லாம் எதுக்கு, பெண்ணா பிறந்தவ மனதிலே வைத்திருக்கிறாம அழுது புலம்புத, ஆனா பிறந்த ஆம்பளை என் கவலை எல்லாம் உள்ள வச்சு நீத்துதேன், அப்படி சுண்ணாம்பு வாங்கி தரேன் சேர்த்து ஆத்தாடி, சுண்ணாம்பு வாங்கி நீத்திட்டேன்னா அப்புறம் பின்னால தொங்கிட்டாலே இது யாரு வரணும் இல்ல, அதே மாதிரி பெண்ணா பார்த்தா சொல்லி அழுவத, அம்மா ஆம்பளை சொல்ல முடியாம லேசா நினைச்சானா கண்ணீரை விட்டு அழுதுருவா, நானா பிறந்த ஆம்பளை எந்த கவலை இருந்தாலும் வெளியில சொல்ல முடியுமா, அழுதாவ ஆம்பளை ஆக முடியுமா, மனசுக்குள்ள வச்சுதான் நீத்த முடியும், அழக்கூடாதுன்னு சொல்லியே உங்களை அப்படி வச்சிருக்காங்கப்பா, ஆமா அழக்கூடாது, ஆம்பளை அழக்கூடாது, உலகம் அப்படி வச்சிருக்கோ, அழக்கூடாதுன்னு யாரு சொன்னா, யாருக்காகவும் இந்த உலகத்துல வாழக்கூடாது, நமக்காக நமக்கு சிரிக்கணும்னு தோணுதா, கலகலன்னு சிரிக்கணும், நமக்கு அழணும்னு தோணுச்சா, ஒரு கவலை வந்திருக்கு, கஷ்டம் இருக்கா, வாய் விட்டு அழுது விட்டு அந்த கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் பாரம் குறையும், அழக்கூடாதுன்னு சொல்லி தானே எல்லாரும் இப்படி மனநோய் பிடிச்சிருக்கியே, அதான் இந்த உசுப்பேத்தி உடம்ப ரணகாலம் ஆக்கிட்டாங்க, ஆமா ஒண்ணு வாய் விட்டு சிரி, அல்லனா கண்ணீர் விட்டு அழு, அவ்வளவுதான், ஆனா நான் இப்படி சொல்லுவேன், என் பொண்டாட்டிக்கு லேசா பொங்கிட்டா எனக்கும் பொங்கிரும், கவலைப்படும்ல மனசு, கண்ணீர் தான் பொங்குதோ, நான் 2 பேருக்கும் கண்ணு தான் பொங்குதோன்னு பார்த்தேன், கண்ணு பொங்குச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு தான் போனோம், ஆமா ஆகையினால எம்மா நாகக்கண்ணி நீ அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம், அருங்கவலை உனக்கு வேண்டாம் என்ற ஆச்சி தேச்சி ஆறுதலை சொல்லும் போது அந்த நாகக்கண்ணியானவள்
என்ன சொல்கிறாள் தெரியுமா? என்ன சொன்னா? எங்கனவா ராஜமன்னா ராஜமன்னா வைத்த பிராணநாத பாவம் செய்து நமக்கு இல்லை வந்தவரை சொல்லிட்டேனோ வந்தவரை சொல்லிட்டேனோ பிள்ளைகளே தேனோ மதளையளை கொட்டினேனோ ஜமன்னா செய்யலையே நமக்கு இல்லை சொன்னதில்லையே மன்னா. அன்னம் என்று வந்தவரை அடுத்து வரை சொன்னதில்லை கிடையாதே சுவாமி. தாயில்லா பிள்ளையை தலையிலிட்டு அடித்தேனா மன்னா? மாதா இல்லா மதலையை மண்டையிலே கொட்டி விட்டேன் நான் கொட்டினேனே சுவாமி. பாவம் செய்யலையே நமக்கு ஒரு குழந்தை இல்லையே, ஒரு பூச்சோ புழுவோ இல்லையே மன்னா. காக்கல கருப்பட்டி வாங்கி சாப்பிடு. அப்படியா? விடிய காலம் புழுவும் பூச்சி வரும். அப்படியா? அதான் பக்கத்துல வச்சிருக்காங்களே நம்ம தம்பிமார்கள். அப்படி என்று நாகராஜனிடத்திலே வந்து ஆமண்ணே அந்த நாகக்கன்னியானவள் என்னையா சொல்றா? முத்தா கண்ணீரைத்தா கண்ணீரைத்தா வடிப்பாளோ கண்ணீரைத்தா கண்ணீரைத்தா வடிப்பாளோ போல கண்ணீரைத்தா கண்ணீரைத்தா நீரைத்தா வடிப்பாளோ வடிப்பாள வடிப்பாள
ஆமையோ பட்டத்தோடு மழை பொழிய வேண்டும் பருவத்தோடு வித விதைக்கணும் வித விதைக்கணுமே மன்னா பட்டம் தவறினான் அவனுக்கு தானே நஷ்டம் நஷ்டம் என்று சொல்வார்களே சுவாமி இந்த வயதிலே பிள்ளை இல்லையே நீ என்னைக்கு மன்னா எனக்கு பிள்ளை இருக்க போகுது இன்னைக்கு பெறாம நான் இன்னைக்கு பெற போறேன் அப்படி என்று கவலை கொண்டு சொல்லும் போது பார்த்தார் நாகராஜன் இனியும் நாமல் இப்படி இருந்தோமையானா ஏந்தும் பிள்ளை இருக்காது தீராத கவலைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள் நாமலை போன்ற திக்கச்சவர்களுக்கு இந்த தாய் தான் துணை இருக்கணும் கஷ்டம் வந்தா கடவுளை தேடணும் மனிதரிடத்துல போய் நம்ம கவலையை சொன்னோம் அப்படின்னா சொல்லும் போது கேட்பாங்க சரின்னு சொல்லுவாங்க போனதுக்கு பிறகு என்ன சொல்லுவான் தெரியுமா இவன் இருக்கிறதுக்கு இவனுக்கு இது வேணும் இதுக்கு மேலையும் வேணும் நான் நினைச்சேன் அன்னைக்கே நினைச்சேன் இவன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும்னு சரியா போச்சு பாத்தியா இருக்கட்டும் அப்படின்னு பேசுவான் அப்ப கண்டா காமாட்சிம்பாங்க ஆங்கலேனா மீனாட்சிம்பாங்க அதாவது நோய் கொண்டவங்கிட்ட போய் நம்ம உடல் சரியில்லைன்னா நோய் கொண்டவங்கிட்ட போய் சொல்லணும் என்னய்யா எனக்கு ஒரே காய்ச்சல் அடிக்கி சரி 4 ஊசி போட்டு கேட்கலாம்னு சொல்லணும் நோய் கொண்டவங்கிட்ட சொன்னோம்னா கேட்பான் சரியா உள்ளவங்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொன்னா ஆமா நேத்து நமக்கு இப்படித்தானே வலிச்சது அப்படின்னு அவன் நினைச்சு பாப்பான் நோய் இல்லாம தொம்பா இருக்கவங்கிட்ட போய் எனக்கு அங்க வலிக்கு இங்க வலிக்குன்னா என் தம்பிட்ட போய் சொன்னோம்னா அவன் கேட்பானா கேட்க மாட்டாமல இவனுக்கு வேலையே இதான் அந்த பையலுக்கு எப்ப பார்த்தாலும் அதான சொல்லி அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு யார்கிட்ட பேசினாலும் தம்பிட்ட மாத்திரம் பேசாத தம்பி கிட்ட பேசினான்னு வச்சுக்கோ மேல விழுந்துட்டாம்னா அவ்வளவுதான் அதனால குழந்தையில குழந்தைன்னு அழுதா குழந்தை கிடைக்குமா கிடைக்காது சாப்பிட்டு கிஃப்ட் உடம்பு நல்லா தெம்பா வச்சிருக்காரு ஆமா எனக்கு ஒரு 10 வருஷம் குழந்தை இல்லாம இருந்துச்சு உனக்கா உன் வீட்டுக்காரிக்கா அவருக்கு எப்படி இருக்கும் அதானே கேட்கேன் அவரை பத்தி எடுக்க போறாரு பிள்ளைய சாமியை கும்பிட்டா தெய்வம் தான் நமக்கு துணை இருந்து சொன்ன கவலைய கால தாமதமானால் நம்ம கவலையெல்லாம் தீர்த்து வைக்கும் அதனால நாகராஜனும் நீ கவலைப்படாத நாகக்கண்ணி இறைவனாகிய சிவபெருமானை எண்ணி 6 வருடங்கள் இருந்து தவம் செய்ய வேணும் என்று நாகலோக வட்டணத்திலே வந்து குளித்து நீராடி இறைவனாகி சிவபெருமானை எண்ணி 2 பேர்களும் தவம் இருக்க வேணும் என்று தவச்சாலை அலங்காரம் செய்கின்றார்கள் அவர் எப்படி அலங்கரித்தார்கள் சாந்து கொண்டு கோலம் போட்டு தரமொழி கோலம் போட்டார் தரமொழி தரமொழி கோலம் போட்டார் கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கோழி முட்டை வைத்து கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டூசியை நாட்டி ஊசி முனையின் மேல் 2 பேர்களும் நின்று கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள் ஒரு நாளா என்ன இல்லை ஒரு வாரங்களா கிடையாது இல்லை ஒரு மாதங்களா இல்ல ஒரு வாரம் அல்ல ஒரு மாதம் அல்ல சரி 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவம் இருந்தார்கள் எப்படி தவம் இருந்து வருகின்றார்கள் எப்படி என்ன உறங்கிடாமல்
வரவே இல்லை வருடே காலோ காலோ வரவே இல்லை இல்லை வருடே காலோ வருடே காலோ வரவே இல்லை வருடே காலோ வரவும் இல்லை வருடே காலோ வரவே இல்லை வருடே காலோ காலோ வரவே இல்லை இல்லை வருடே காலோ ஈராறு 12 வருடங்களாகவே தவங்களை செய்தார்கள். ஆமையோ 12 வருடங்கள் தவம் இருந்த போதும் இருந்தபோது பகவான் சிவபெருமான் வரவே இல்லை. வரவே இல்லை ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறை இருக்குமோ? ஆமா செய்தக்கூடிய பொருள்ல எது தவறு இருக்குமா? இல்லையே நாமல் தவறாகவே தவங்களை செய்திருப்போமோ என்று ஆமண்ணே அந்த ஆண்டவனை என்னை அழுது புலம்பினார்கள். ஆமையா ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா யார் செய்யும் தவத்தை பாரு, சம்போ சங்கரா யார் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா சம்போ
அசையுதையோ சாமி நகலாத கைலாசோ ஆதி கைலாச ஆதி நகண்டு வெள்ளே அசையுதையோ கைலாசோ ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது ஆமண்டே நகலாத கைலாசம் நகண்டு மெல்ல ஆடும்போது ஆடுகிற வேளையில் ஏறிட்டு பார்த்தார் இறைவன் சரி கைலாசம் இப்படி ஆடுது அசையுது கிடுகிடுன்னு ஆடுது கிடுகிடுது நாகராஜ நாகக்கண்ணியின் தவத்தை கண்டார் சரி தவத்தை கண்டும் காணாதவரை போல ஆ, கடவுள் சிவபெருமான் என்றைக்கும் போலவே அன்றைக்கும் படி இழக்க பயணம் ஆ, வைத்தார் பயணம் வைத்தார் பார்வதியும் படியரிசி எடுத்து கொடுத்தார் கையால எடுத்து கொடுத்தா பகவான் கைலாசத்தை விட்டு கடந்து வரும்போது வருகிற வேளையில் இறைவா வென்று இரு கரத்தை நீட்டி இறைவனை வழிமறித்தார் வழிமறித்தாள் பார்வதி ஆண்டவா பரம்பொருளே இறைவா என்னைக்குமே நீங்க உலகம் எல்லாம் படி இழக்க போறீங்க போகும்போது உலகம் எல்லாம் நீங்க படி இழக்க போகும்போது ஆ, பார்வதி நான் கைலாசத்துல ஒத்தையில தானே உட்கார்ந்து இருக்கேன் தன்னன் தனிமையில அமர்ந்திருக்கிறேன் ஆண்டவா அதனால இன்னைக்கு உம்மோடு வந்து அம்மா இறைவனுடைய படியிழப்பை ஈஸ்வரி நான் பார்க்கணும் ஆமண்டே பகவானுடைய படியிழப்பை இந்த பார்வதி நான் பார்க்க வேண்டும் இறைவா பார்க்க வேண்டும் ஆண்டவா கடவுளார் படியிழப்பை கண்ணன் தங்கையும் நான் பார்க்க வேண்டும் காண வேண்டும் சுவாமி அதனால உங்களோடு இன்னைக்கு நானும் புறப்பட்டு வருகிறேன் வருகிறேன் ஆண்டவா பார்வதி ஓய் என்னைக்குமே நான் தானே படி இழக்க போவேன் போறது பழக்க வழக்கம் இன்னைக்கு நீ என்னோடு வருகிறேன் என்று சொன்னா என்னடி அர்த்தம் என்னப்பா பார்வதியா இருந்தா நான் உலகத்தை ஆண்டவே ஒரே விதமாக படைத்தேன் ஆமா ஆனால் உலகத்தில் உள்ள மக்களை நான் பலவிதமாக படைத்து உள்ளேன் பார்வதி அப்படி என்ன சுவாமி பல விதம் என்றால் எப்படி சுவாமி ஒருவரை கூனாக படைத்திருப்பேன் படைத்திருப்பேன் அம்மா இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன் குருடனாக படைத்திருப்பேன் கூன் குருடு செவிடு பேடு நொண்டி மூக்கரை நொண்டி மூக்கரை குழந்தை உள்ளவர்கள் குழந்தை இல்லாத பேர்கள் குழந்தை இல்லாத பேர்கள் ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன் ஏகப்பட்ட செல்வ சிறப்பு கொடுத்திருப்பேன் ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்க ஒரு குழந்தைக்கு இடம் இருக்காது வருதி இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காத அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இருக்காது அவருக்கு ஒரு கோட்டை பொட்ட புள்ள கொடுத்திருப்பேன் ஏய் அப்பா ஒரு கோட்டை அந்த காலத்துல என்ன 21 இப்ப 28 ஆமா அப்படி இருப்பதனால அம்மா பெண்ணா பிறந்தவா சரி வேலை மனம் கொண்டவள் சக்தியின் மனதோ இரக்க குணம் உடையது அம்மா நீ என் கூட வந்தேன்னு வை சரி உன் வாயை வச்சுக்கிட்டு நீ ஒரு காலமும் சும்மாவே இருக்க மாட்ட உன் பிளாப்டி வாயை திறக்காம இருக்க மாட்டேன் பார்வதி அவருக்கு என்ன ஆச்சு இவருக்கு என்ன ஆச்சு இந்த அம்மா ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கா ஒண்ணு இருக்க உன்னை கேட்டுக்கிட்டு வருவேன் அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு நீ வர மாட்ட ஆ, படியலக்க நேரம் இருக்காது உனக்கு பதில் சொல்லதான் நேரம் இருக்கும் நேரம் இருக்கும் பார்வதி கைலாசத்துல இரு அமர்ந்திரம்மா நான் ஆண்டவன் இப்ப போயிட்டு இப்ப வந்துருவேன் இப்ப படி அளந்துட்டு கைலாசம் வருகிறேன் ஆண்டவா ஆ, உங்க கூட வரும்போது நான் ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன் உங்களோட நான் வாரேன் ஆமா அந்த கையில வச்சு அத்தான் பகவான் சொல்றவதான் 14 உலகமும் படியளந்து முடிஞ்சு கைலாசம் வந்து அத்தான் நீங்க என்ன பார்வதின்னு கேட்கணும் அது வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன் ஒரு வார்த்தை பேச பார்வதி ஓய், அப்போ உன் வாயினால் சொன்னா உன்னை நான் நம்ப மாட்டேன் வேற என்ன ஆண்டவா செய்யணும் ஆண்டவனுக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படி என்ன சத்தியம் வேணும் உங்களுக்கு என்னோடு வருது வரைக்கும் எந்த வார்த்தையுமே பேச மாட்டேன் சரி படியிழந்து முடிக்கு வரைக்கும் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் அண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்த ஆண்டவனோடு நீ வரலாம் படியளக்க வரலாம் அம்மா இவ்வளவுதானா இதா பெருசு எங்க அண்ணன் மேல சத்தியம்னா நான் இப்பமே உங்களுக்கு பண்ணிட்டாரு அதானே, அண்ணன் தானே அவன் இருந்தாண்டா போறான் பார்வதி அப்படி நினைக்கல இருந்தாலும் கண்ணபுரான் மேல அப்படி ஒரு நம்பிக்கை ஒரு அன்பு ஆண்டவா இறைவா உங்களோடு வரும்போது படியிழந்து முடிக்கிறது வரைக்கும் சரி எங்க அண்ணன் கண்ணே மேல சத்தியமா உங்க கூட வரும்போது நான் ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன் வாயை திறக்க மாட்டேன் ஆண்டவா ஆண்டவனார் இடத்திலே சத்தியம் பண்ணி கொடுத்து ஆமண்ணே மாப்பூட்டு சட்டங்களை வாங்கி ஆமையா ஆதி கைலாசத்தை விட்டு எப்படி வருகின்றார்கள் எப்படி அண்ணே சாமி ஆண்டவனும் பார்வதி ஐயோ ஆண்டவனும் பார்வதி அவர்களுக்கு வேணும் மேன்று உலகம் மெல்லாம்
அல்லவா இழந்து முடிக்க பார்வதிக்கு ஒரே களைப்பு. ஓஹோ களைப்பு வந்துடுதா ஆண்டவா அந்த மைக்கு போட்டுங்க. ஆண்டவா ஆண்டவா இறை. பரம்பொருளே ஆ, ஈரேழு உலகம் எல்லாம் ஆமா நீங்க இறையிழந்து வருகின்றீர்கள், உங்களுக்கு பழகி போச்சு. ஆமா பார்வதி இன்னைக்கு தானே வந்திருக்கேன், ஆ, நடந்து வந்த களைப்பு சச்சு நாமல் களைப்பாரி கைலாசத்துக்கு போவோமா? கொஞ்சம் களைப்பு தீர்த்து விட்டு போகலாம் இல்லையா சரி அம்மா பார்வதி, நீ சொன்னபடியே ஆகட்டும் சரி அப்படின்னு சொன்ன உடனே என்னய்யா கண்ணுக்கு எட்டிய தூரத்திலே ஒரு பெரிய ஆல விருச்சகத்தை கண்டார். ஓஹோ ஒரு ஆலமரத்தை கண்டார் ஆல விருச்சகத்தின் அடியிலே சென்று அமர்ந்திருக்க இருக்க பார்வதி சுத்தும் முத்தும் பார்த்தா சுத்தி பார்த்தா ஆலமரத்து கீழே 10 ஆடு மாடு மேயுது. சரி மரத்து மேல கட்டு கட்டுன்னு சத்தமும் கேக்கு. ஓஹோ டக்கு டக்குன்னு சத்தம் கேக்கு அவ ஏறிட்டு பார்த்தா பாருங்க, என்னங்க ஒரு சின்ன பையன். சரி சின்ன பையனை காணோம். ஆ, சின்ன பையனா இப்பதான் இதுல பேண்ட் போட்டு உட்கார்ந்து இருந்தான். அண்ணா இருக்காமல பேண்ட் போட்டு அந்த பையன் இல்ல, ஆ, அது இங்க உள்ள பையன். பேண்ட் போட்டு சிப்ப திறந்து போட்டிருக்கான் பாத்தியா நீ அதையும் பார்க்க, எனக்கு அதானே தெரியுது அவன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு உட்கார்ந்து இருக்காமனே. ஓக சீன்ஸ் பேண்டா சரி அதான் நிக்காம இருந்தா வந்துட்ட, இப்பதான் வந்திருக்கான். ஆ, அவனை போல என்னய்யா சின்ன பையன் 10 வயதுக்கு மதிக்கலாம். ஆ, மரத்தினின் மேலே முனிக்கொப்பில உட்கார்ந்து சரி முனிக்கொப்பில் உட்கார்ந்து பாலகன் அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். அறிவில சிறந்த புள்ள அறிவில சிறந்த புள்ள உன்ன மாதிரி பிள்ளை. ஏறும் போது தான் சங்கடம் போட்டு ஏறிட்டோம், இறங்கும் போதாவது சுழிவா இறங்கிடலாம்ல, சுழிஞ்சிடலாம்ல. அதனாலதான் முனிக்கோப்புல இருந்து அடிக்கோப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். ஏன் முனிக்கொப்பில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுதாமனா ஆ, அவன் விடல, என்ன சில காரியம் படல. அப்படியா சரிதான் அவன் முனிக்கொப்பில உட்கார்ந்து வெட்டுனான் பாருங்க. ஆமா பார்வதி பார்த்த உடனே பதறி போனா. என் பெத்த மனசு இல்லையா ஐயோ தாய் உள்ளம் இல்லையா சின்ன பையன் ஆ, புத்தி இல்லாம முனிக்கொப்பில உட்கார்ந்துலாம் இவன் அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். வெட்டி கொண்டு இருக்கிறான் இல்லையா கீழே விழுந்தா இவன் பெத்தவனுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். உதக மாட்டானே தரையிலே விழுந்தா இவனை தவிடுபடியாகிருவான். நொறுக்கிடுவான் நல்லவா பிறண்டு விழுந்தா இவனை வெட்டி வச்சு தானே பிறக்கணும். பிறக்கணுமே சுவாமி ஐயா ஆண்டவா இறைவா அதோ பாருங்க, என்ன ஒரு சின்ன பையன் முனிக்கொப்பில உட்கார்ந்து தெரியாம அடிக்கொப்பை வெட்டி கொண்டு இருக்கான். வெட்டி கொண்டு இருக்கான், அவன் கீழே விழுந்தா வீடு போய் சேர மாட்டானே. பெத்தவளுக்கு பிள்ளையாவும் இருக்கு சேர மாட்டானே. இப்பொழுதே சென்று அந்த பாலகனை நீர் கீழறைக்கு காப்பாத்தி கொண்டு வாரும். உயிரை எடுத்து உயிரை கொடுத்து காப்பாத்துங்க. பார்வதி ஓ, நான் வரும்போது உன்கிட்ட என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தேன்? வரும்போது வாயை திறக்கப்படாது மறுவார்த்தை பேசப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு வந்தீங்க. சரி சொன்னது சரிதான் ஆண்டவா, இருந்தாலும் பகவானும் பார்வதியும் நம்ம படியளக்க வந்திருக்கிற போது இப்பேற்பட்ட பாலகன் உயிர் நம்ம கண்ணுக்கு முன்னால போகலாமா? அது இந்த தாய் உள்ளம் தாங்குமா ஆண்டவா? பார்வதி என்னோடு வரும்போது எதுவுமே பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். இப்பொழுது இந்த பாலகனை காப்பாத்தணும்னு சொன்னா என்னடி நியாயம்? ஆண்டவா உமக்கு என்னையா தெரியும்? பெத்தவளுக்கு தானே தெரியும் பிள்ளையின் வழி என்னன்னு. பாலகன் கீழே விழுந்தா செத்து போவான், உடனே நீங்க போய் காப்பாத்தி வாங்க. ஏய் பார்வதி, என்னால் அவனை காப்பாத்த முடியாது. அவனுக்கு வாழணும்னு விதி இருந்தா கீழே விழுந்தாலும் வாழ்ந்தே திருவான், சாகணும்னு விதி இருந்தா மேல இருந்தே செத்து போவான். அவன் விதி எப்படி அப்படித்தான் நடக்கும். வாய பின்னால நீர் பிள்ளைய காப்பாத்தல உம்ம கூட நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். பார்த்தார் ஆண்டவே, வாதத்துக்கும் மருந்து உண்டு பிடிவாதத்துக்கும் மருந்து இல்லையே. நம்ம ஊர்ல மருந்து இருக்கு. என்ன அப்படி என்ன மருந்து இருக்கு உங்க ஊர்ல? அந்த மருந்து உன் வீட்டுக்காரிக்கு வாங்கி கொடு. அவன் பார்வதி இந்த வார்த்தையை சொல்லுகிறான், நம்ம கேட்காம போனோம்னு சொன்னா கோவப்படுவாளே. பிடிவாதமா நிக்கா. இந்த பார்வதி நீ சொல்வதை போலவே நான் உன் வழிக்கே வாரேன். அவன் எப்படியும் வெட்டு முடிச்சுட்டான், கீழத்தான் வர போறான். அவன் கீழே வரும்போது உயிர் மீது உள்ள ஆசையை கொண்டு எம்மான கீழே விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. இல்லை அப்பான்னு விழுந்தா ஆண்டவே பகவான் நான் போய் காப்பாத்துக்கிறேன். நீ நல்லா ஆத்துவ காப்பிய அது ஆத்ததுல கட்டிக்காரங்க காப்பி ஆத்த வேண்டாம், போய் பிள்ளைய காப்பாத்தணும். உங்க பிள்ளைய காப்பாத்தணுமா? இரு பேர்களுமே பேசி முடித்தார்கள். பேசி முடித்தார்கள். ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட அம்மா ஓங்கி 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 வெட்டுனா. சரி பையன் கீழே வாராம் பாரு. எப்படி? பையன் மேல கொம்பு கீழே. ஏப்பா பையன் மேல கொப்பு கீழே. கொம்பு கீழே பையன் மேல. மேல கரணம் போட்டு கீழே வரும்போது கட 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 கடன்னு வாரான்.
சண்டாளப்பாவி என்ன அம்மான்னு சொல்லி இருக்கலாம் இல்ல இல்ல என்ன பார்த்தா அப்பான்னு சொல்லி இருக்கலாம் சொல்லலாம் இந்த வடக்குத்தி அம்மாவை கூப்பிட்டு அவளாவது காப்பாத்தி இருப்பா என் தாயேன்னு கூப்பிட்டுருக்கலாம் அவளையும் கூப்பிடல இல்ல அம்மானும் சொல்லவில்லை அப்பானும் சொல்லவில்லை சரி அப்ப இத்தனையும் விட்டு விட்டு பாவி எத்தனை சொன்னா எப்படியா சொல்றேன் அம்மானும் சொல்லல அப்பானும் சொல்லல சரி அந்த அறியாத பாலகம் அப்படி என்னத்தான் சொல்லிருப்பான் என்ன உறக்க வருதோ கீழே விழும்போது சேர்ல உட்கார்ந்து ஏன் மைனின்னு சொல்லி இருக்கலாம்ல ஏன் உன் வீட்டுக்காரிய போறா இல்ல பக்கத்து வீட்டு நம்ம அண்ணாச்சி போய் வீட்டுக்காரி போய் காப்பாத்தி இருப்பா வீட்டுக்காரிய போவல அவ எங்கப்பா போவா இல்ல சித்தின்னு சொல்லி விழுந்திருக்கலாம் அப்படியா சித்தின்னு சொன்னா கங்காள பரமேஸ்வரி போய் உயிரை கொடுத்து காப்பாத்தி இருப்பா கங்காதேவி அப்படி போய் உட்காரல நம்மள காப்பாத்தத்தான் ஆண்டவே அந்த அம்மாவை கலைய தூக்கி வச்சிருக்காரு நம்மள காப்பாத்த அவ கீழே வந்தா இந்த உலகமே அழிந்து போகும் நம்மள காப்பாத்துக்கலாம் ஆண்டவன் பகவான் வைக்கல பாத்துக்கோ பார்வதி அழுத்து சடைச்சு 4 நாளைக்கு கண்ணனுடைய வீட்டுக்கு அண்ணன் வீட்டுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோ பொங்கி பொறிக்கிறதுக்கு வேணும்ல ஆளு அம்மா நீ கண்டியாங்கோ அதுக்கு செப்பினியா தான் வச்சிருக்காரு பாத்துக்கோ பரவாயில்ல அம்மா அம்மானும் சொல்லவில்லை அப்பானும் சொல்லவில்லை சரி சொல்லுங்களே என்ன சொல்லி இருப்பான் என்ன ஐயா சொன்னா ஐயோன்னு சொன்னானோ நீங்க சரியா சொன்னா இப்ப ஜாயிண்ட்காரரு உங்களுக்கு 100 ரூபாய் தருவாரு அப்படியா ஆமா சரி சொல்ல சொல்லு பாப்போம் உடனே நெட்ல பாருங்களேன் நெட்ல தெரியுதானே பாருங்க நெட்ல எங்க தெரியும் நெட்ல தெரியாதோ நெட்ல தேங்காய் நார் தான் தெரியும் அதுதான் தெரியுமோ ஆமா சரியா போச்சு நெட்ல எல்லாமே நெட்ல வருது அப்புறம் இது மட்டும் ஏன் வர மாட்டேங்குது எது வர மாட்டேங்குது இது நம்ம சொல்லக்கூடிய பதில் அதுல வராது வராதோ இது வந்து ஒரு கதை தானே சரி அப்ப அந்த அறியாத பாலகம் என்னதான் சொல்லி கீழே விழுந்திருப்பாமன்னு அம்மானும் சொல்லவில்லை அப்பானும் சொல்லவில்லை சொல்லவில்லை நான் சேர்த்தேன் அப்படின்னா சத்தம் வாக்கு சனியும் போக்கல அதான் சொல்லி இருக்காங்க என்னம்மா அவன் வாழ்க்கை அவன் வாயில இருக்கான் எல்லாம் வாழ்வும் தாழ்வும் நாவுல தான் இருக்கு பாத்துக்கோ நல்லதை பேசணும் நல்லதை செய்யணும் நல்லது பேசினா நல்லது நடக்கும் கெட்டது பேசினா கெட்டதே நடக்கும் இந்த உலகத்துல என்னய்யா நம்ம என்ன நினைக்கிறோமோ யாருக்கு எதை செய்கிறோமோ அதைத்தான் திருப்பி நம்ம கடவுள் நமக்கு கொடுப்பாரு அப்படியா எப்படி திரும்பி வருதோ சரி அப்படிதான் நடக்கும் அப்படிதான் நடக்குமா நம்ம செஞ்சோம்னா எதை விதைக்கிறோமோ அதைத்தானே அறுவடை செய்ய முடியும் அப்ப நம்ம சொல்லுகிற வார்த்தை தான் கடவுள் நமக்கு கொடுப்பாரு ஆறு வாய்ப்புக்கார முட்டாய் அப்ப இந்த உலகத்துல நல்லதை பேசணும் 4 பேருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லணும் அவன் வாழ்க்கை அவன் வாயில நின்னா நமக்கு ஒரு ஆளை பிடித்திருக்குன்னு சொன்னா அவங்கள பார்த்தா கண்ட உடனே சந்தோஷமா சத்தம் கொடுத்து 4 வார்த்தை நல்லா பேசணும் ஒரு ஆளை பிடிக்கலையா அவங்கள பார்க்கவே வேண்டாம் பேசவே வேண்டாம் அவன் அப்படி வராம நம்ம இப்படி பேச வேண்டியது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு துஷ்டரை கண்டா தூர விலகணும் அவன் உழைக்க அவன் சாப்பிடுதான் நம்ம உழைக்க நம்ம சாப்பிடுதோம் உலகத்துல இதுல நினைக்க ஒண்ணுமே கிடையாது ஆனா மனிதர்களுக்கு யாருக்காவது மண்டையில ஏறுதா கிடையாது யாருக்கும் ஏறல ஏப்பா பெரிய ஆளா வந்துட்டானே அடேப்பா அப்படின்னு மனசெல்லாம் தவிக்கி நம்ம கண்ணுங்காங்க நேத்து பிறந்த பையன் நேத்து நம்மளோட தாண்டி மேல போயிட்டானே வெளியிட்டு போய் அம்மா 3 வீடு கட்டிட்டான் 4 வயக்காடு வாங்கிட்டான் ஏப்பா ஏகப்பட்ட இடங்களை எடுத்து போட்டான் அப்படின்னு பேசுதாங்க பொறாமப்படுதாங்க அப்படி எல்லாம் இருக்க கூடாது அத மாதிரி அவன் அம்மான்னு சொல்லி இருந்தா பார்வதி காப்பாத்தி இருப்பா அப்பான்னு சொல்லி இருந்தா ஆண்டவன் காப்பாத்தி இருப்பாரு செத்தேம்னு விழுந்தான் செத்து போன பார்வதி என் பின்னாலவா என் பேச்ச நீ கேட்கல இல்ல நான் தான் சொன்னனே உங்ககிட்ட அப்படின்னு ஆண்டவன் சொல்ல ஆங்காரம் கோபம் கொண்ட பார்வதி ஆண்டவனார் பின்னாலே ஆண்டவனார் பின்னாலே ஆதிசக்தி வாராளே ஆதிசக்தி வாரம் போது கைலாசம் போக வேணும் குழந்தை சிவபெருமான் நாகலோக வழியாக நாகலோக வழியாக நாகலவர் வாராரே வழியாக இருவேர்களும் கைலாசம் போக வேண்டும் என்று நாகலோகம் வழியாகவே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவையா பார்வதி இருவேர்களின்
தவங்களை கண்டு ஆமண்ணே ஆண்டவா இறைவா அதோ பாருங்க என்ன பார்வதி ஒரு ஆணாகமும் பெண்ணாகமும் உங்க பேரை சொல்லி உருத்தோடு தவம் இருக்கிறார்கள் தவம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா இருப்பவருக்கு என்ன வர வேணுமோ கேட்டு கொடுக்க வேண்டியதானே கொடுத்திருக்கலாம் அல்லவா பெரிய அடைஞ்சலாம் போச்சு ஐயா நான் கூட்டு வரும்போது கூட்டு வர கூடாதுன்னு நினைச்சேன் சரி என்ன மீறி நீ வந்துட்ட வார வழியில சும்மா இருக்கியா ஆண்டவா உங்க பேரை சொல்லி உங்களை எண்ணித்தானே தவம் இருக்கிறார்கள் அப்ப தாங்கள் தானே குறைகளை தீர்த்து வைக்க வேண்டும் தீக்கணும் பார்வதி திருவேர்களுக்கும் 12 வருடமா ஒரு பிள்ளை இல்ல அதனால என்ன எண்ணி 2 பேரும் பெரிய தவம் இருக்கிறாங்க உனக்கு என்ன வந்திருக்கு ஆண்டவா ஒரு பிள்ளை வரத்துக்கு இப்பேற்பட்ட தவறமா இருவேர்களுக்கும் நீங்க இப்பமே பிள்ளை வரத்தை கொடுங்க மதலை இல்லா இருவேர்களுக்கும் மதலை வரம் கொடுக்கணும் குழந்தை இல்லா இருவேருக்கும் நீங்க இப்பமே குழந்தை வரம் கொடுக்கணும் இறைவா பார்வதி என்ன பகவானே அப்பமே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அங்க என்னன்னு சொன்னா பாலகனை காப்பாத்த சொன்னேன் இங்க என்னன்னு சொன்னா இருவேருக்கும் பிள்ளை வரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறாய் நீ செய்து கொடுத்த சத்தியத்தை மறந்து விட்டாயா ஆண்டவா பிள்ளை இல்லா வேதனை ஒரு பெண்ணுக்கு தானே தெரியும் என்ன மாதிரி ஒரு பெண்ணும் தவம் இருக்கா நான் பார்த்துட்டு வர முடியுமா ஆகையினால் இறைவா இங்க பிள்ளை இல்லா இருவேருக்கும் வரம் கொடுக்க வரம் கொடுக்க பார்வதி இவங்க இருவேருக்கும் இப்பொழுது நாம பிள்ளை கொடுத்தா பிள்ளை வரம் கொடுத்தமானா பிள்ளை மோசங்கள் வந்து சேரும்படி வந்து சேரும் பார்வதி மதலை வரம் கொடுத்தால் நாளைக்கு வணக்கவலை வரும் குழந்தை வரம் கொடுத்தால் நமக்கு தாண்டி கொடுங்கவலை வந்து சேரும் பார்வதி அவங்களுக்கு பிள்ளை இருக்கணும்னு இருந்தா நான் என்னைக்கோ கொடுத்திருப்பேன் இந்த ஜென்மத்துல 2 பேருக்கும் பிள்ளை இல்லைன்னு சொல்லித்தான் இவங்க இப்படி இருக்காங்க சரி அதனால என் பின்னாலவா எந்த வார்த்தையும் நீ பேச வேண்டாம் பேசாத வா கைலாசம் போகலாம் ஆண்டவா இறைவா பிள்ளை கொடுக்கலன்னா உங்க கூட நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன் ஒருபோதும் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன் அப்படியானா இவங்க போன ஜென்ம கணக்கை பார்க்க வேணுமடி ஆமோ இவங்க பாவ புண்ணிய கணக்கை பார்த்தா தான் பிள்ளை இருக்கா பிள்ளை இல்லையான்னு எனக்கு தெரியும் அப்படி என்ற ஆண்டவன் சொல்ல ஆமாண்டே சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து நாகராஜ நாகக்கண்ணையின் கணக்கை பார்த்தார்கள் பார்க்க சொன்னார் கணக்கில என்ன இருக்கு தெரியுமா என்ன என்னே கணக்கனே சித்திரபுத்திரன் ஐனாரும் கணக்கரையும் பாப்பா கணக்கனையும் பார்க்கும் போதே ஒரு செல்மத்தில் நாகராஜ மன்னவன் இடனதான் பிராந்தி மாத சூல்மா யானை உயிரை மாய்த்து கொண்ட தோசத்தாலே ஒண்ணு கிடையாது என்ன 8 மாத சூல்மானை அம்பாள் எதிர்க்கிறான் அவன் உயிரை மாய்த்து இருக்கிறான் மானை கொன்னாலும் பரவாயில்லை மான் வயத்துக்குள் இருந்த பெண் சிசுவையும் சேர்த்தே கொன்னிருக்கிறான் பெண் பாவம் பொல்லாத பாவம் அடி ஆமையோ இவருக்கு பிள்ளை கொடுக்க முடியாது பார்வதி ஆண்டவா இறைவா அவர் காட்டாம்பள அவர் போவாரு வருவாரு இந்த நாகக்கண்ணி பெண்ணா பிறந்தவ என்ன மாதிரி உள்ளவா அப்படி என்ன பாவம் செஞ்சிருக்காவா அவ என்ன பாவத்தை செய்ய போறா அவ கணக்க பாருங்க அவ கணக்கெடுத்து பாருங்க சுவாமி அப்படி என்று பார்வதி சொல்ல ஆமண்ணே ஆண்டவன் நாகக்கண்ணியின் கணக்கை பார்க்கும் போது ஆமையா மருத்துவமா தான் பிறந்து 7-8 பிள்ளைகளை மருந்த கொடுத்தல்லவோ கலைத்து திறக்காள் மருந்த கொடுத்தல்லவோ கொடுத்தரக்காள் கழித்திறக்காள் கொடுத்தரக்காள்
சென்மம். சரி, இது இந்த சென்மம். இந்த ஜென்மத்துல தவம் இருக்காங்க. இந்த சென்மத்திலே உங்களை என்ன 6 வருடம் தவம் இருந்தார்களே, அந்த தவத்துக்கு என்ன பலன் இருக்கு? அதான என்ன என்ன பெருமை இருக்கு சுவாமி? தவத்துக்கு மனம் இறங்கி தவ குழந்தை கொடுக்கணும். ஆமோ. பெண்ணுக்கு மனம் இறங்கி நீங்க பிள்ளை வரம் கொடுக்கணும் இறைவா. கொடுக்கணுமே ஆண்டவா. கண்ணுக்கு தவம் இறங்கி ஆமண்ணே கை குழந்தை கொடுக்க வேணும் என்று ஆமையோ அந்த பார்வதி சொன்ன உடனே சரி ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். என்னய்யா? ஒருபோதும் இருவருக்கும் என்னால் பிள்ளை வரம் கொடுக்க முடியாது. முடியாதம்மா. அவங்க புண்ணியம் செய்திருந்தா கூட நான் பிள்ளை வரம் கொடுத்திருப்பேன். சரி, பாவம் செய்த இருவருக்கு நான் எப்படி பிள்ளை கொடுக்க முடியும்? ஒருபோதும் கொடுக்க முடியாது. என்னால் முடியாதென்று இறைவன் சொன்னபோது ஆமண்ணே பார்வதி சொல்லுகின்றார். ஆமையா. கல்லாச